எப்போ ஒருத்தருக்கு அறிவு ஞானம் அதிகமாகுதோ அங்க கர்வம் அதிகமாயிடுது. அவங்கள அறியாமலேயே அகங்காரம் வந்துடுது. இப்ப இந்த அஷ்டவகரருக்கு என்ன ஆயிடுச்சு? என்னாலதான் இந்த எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய வித்வான்களையும் நான் தான் வருணனோட சண்டை போட்டு இவங்களை எல்லாம் ஜெயிச்சு கொண்டு நீங்க விட்டுருக்கேன். உங்களை விட நான் தான் புத்திசாலி, நான் தான் எனக்கு தெரிஞ்சாரு, உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு இவருக்கு ஒரு அகங்காரம் வந்துடுது. லீலா எப்படி போது பாருங்க. இந்த மாதிரி அவமதிச்சதுனால அந்த சபையில இருந்தக்கூடிய வித்வான்கள்லாம் ரொம்ப மனம் வருந்தி இருக்கிறாங்க. அவ்வேளையில் சபைக்குள் பிரவேசித்த ஒரு தபஸ்வினை தங்கள் குறை தீர்க்கும்படி சரணடைந்தனர். இந்த நேரத்துல தான் நம்ம எப்படி சினிமால வர மாதிரி இந்த கதையை சொல்றாங்க. கதைங்கிறதுனால அப்படிதான் இருக்கும். இப்ப என்ன பண்றாரு? அஷ்டவக்ரர் ஜெயிச்சிட்டாரு. இவங்களெல்லாம் ஏளனம் பண்றாரு. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல, உங்களோட நான் தான் புத்திசாலி, நான் வருணனே ஜெயிச்சிட்டேன் அப்படி இப்படிங்கும்போது அந்த நேரத்துல ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி இப்ப இங்க ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு தபஸ்வினி வராங்க. ஒரு ஞானி தான் அவங்க. தபஸ்வினி வராங்க. அவங்க காவி உடை அணிந்த ஒரு பெண் பெண் ஞானி. அப்ப இந்த இடத்துல தத்தாத்திரேயர் சொல்றாரு பாருங்க, எல்லாருக்குமே ஞானம் சாத்தியம்ங்கிறது. வெறும் ஆண் சரீரத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, எந்த சரீரத்துல இருந்தாலும் ஒரு ஜீவனுக்கு ஞானம் சாத்தியம். அவ்வளவுதான். அப்ப காசிய வஸ்திரம் பூண்டு ஜடை தரித்து நித்திய தருணியானவளும் அழகு பொருந்தியவளுமான அந்த தபஸ்வினி அங்க இருக்கக்கூடிய அந்த வித்வான்களின் மனக்குறையை நீக்கி ராஜனால் பூஜிக்கப்பட்டவளாகிய அஷ்டவக்கரை பார்த்து சொல்லுகிறாள். இங்க நடக்கிற எல்லா கதையும் கேட்டுட்டு இப்ப அஷ்டவக்கரை எதிர்கொள்ள போறா. என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னு பார்ப்போம். கலோக குமாரரான குழந்தாய், நீ வெகு புத்திமான், நீ நல்ல புத்திமான் தான், வருணபுத்திரனே ஜெயிச்சிட்ட, இவங்களை எல்லாம் மீட்டு வந்துட்ட. ஆனா உன்ட்ட ஒரு சில கேள்வி கேட்கிறேன், அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? சில கேள்விகள் நான் உன்னிடம் கேட்கிறேன், கபடமின்றி விடையளிப்பாயாக. யாதொரு நிலையை அறிந்தால் அகண்டமான அமிர்தத்துவம் உண்டாகிறதோ, நல்லா கேட்டுக்குங்க, யாதொரு நிலையை அடைந்தால் அமிர்தமான அமிர்தத்துவம் உண்டாகிறதோ, யாதொரு நிலையை அறிந்தால் எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தியாகின்றனவோ, அதற்கப்பால் அறியக்கூடாதது என்று அறியப்படாதது என்றும் ஒன்று இல்லையோ. இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இல்ல, இதுக்கு மேல தெரியக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல, இதற்கு மேல ஆசைப்படுறதுன்னு ஒண்ணு கிடையாது. அது போல இந்த இருக்கிறதுல உயர்ந்தமான அமிர்தத்துவமான அந்த சத்தியம் என்ன, எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதை தான் விவரித்திருக்கிற தமிழ்ல அழகா விவரிக்கிறாங்க. யாதொன்றை அறியக்கூடாததோ அதனை நீ அறிந்திருக்கிறாயானால் என்னிடம் சொல் என்றார். இந்த மாதிரி இதை கேட்டு இந்த மாதிரியான விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ அதை எனக்கு சொல்லுவேன் பார்ப்போம் அப்படின்றார். நம்மால என்ன பண்றாரு அஷ்டவக்கிரர்? கலோக புத்திரர் சொன்னதாவது, அந்த நிலை எனக்கு நன்றாக தெரியும், நான் சொல்லுகிறேன் கேளும். உலகத்தின் கண் எனக்கு தெரியாதது அற்பமேனும் கிடையாது. எனக்கு என்ன, எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, எல்லா சாஸ்திரத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கிறேன். அதனால உங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன் பாருங்க அப்படின்னு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது. என்ன சொல்றாரு? அநேக சாஸ்திரங்களையும் அடிக்கடி நான் குறைவில்லாமல் திரும்பி திரும்பி படித்திருக்கின்றேன். உமது கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லுகின்றேன். தபஸ்வினியே கேளும். அந்த நிலையானது எல்லா ஜகத்துக்கும் காரணமானதும், ஆதி மத்தியம் அந்தம் இல்லாததும், தேச காலங்களில் பரிச்சின்னப்படாததும், சுத்தமும் அகண்டுமாகிய சித்ரூபமானது. கரெக்டான பதில் தான் அவர் சொல்லியிருக்காரு. பதில நான் திருப்பியும் படிக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. எல்லா ஜகத்துக்கும் எல்லா உலகத்துக்கும் காரணம் எதுவோ, அதுக்கு ஆரம்பமோ மத்தியமோ இறுதியோ இல்லாதது எதுவோ, தேச காலங்கள் டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வரையறுக்கப்படாதது எதுவோ, சுத்தமாக இருப்பது எதுவோ, அகண்டமும் ஆகிய, அதாவது பிளவுபடாதது எது இருக்கிறதோ அதுதான் சித்ரூபம். கண்ணாடியில் விளங்கும் நகர் போல யாதொன்றையும் ஆசிரித்து இந்த ஜகத்து விளங்குகிறதோ, கண்ணாடியை சார்ந்துதான் பிம்பங்கள் வரும். அதுபோல இந்த சித்தை சார்ந்துதான் இந்த உலகங்கள் ஜகத் என்று வெளிப்படுகிறது. அதுதான் அந்த பரம பதம். அந்த பதவியை அடைந்தால் அசைவில்லாத அமிர்தத்துவம் அடையலாம். அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்தது. அதை அடைஞ்சிட்டா போதும், இருக்கிறதுலே அமிர்தத்துவம் அடையலாம் அப்படின்னு கரெக்டா தான் பதில பரோட்சமா எப்படி படிச்ச கிளிப்புல சொல்ற மாதிரி அழகா சொல்லிட்டார். இப்ப என்ன ட்விஸ்ட் வைக்க போறாங்கன்னு பார்ப்போம்.
கண்ணாடியின் உண்மை தெரிந்தால் எவ்விதம் சந்தேகங்கள் இருக்க மாட்டாதோ அது மாதிரியே ஜகத்து முழுவதையும் பிரதிபிம்பம் என்று தெரிந்தால் வேறு ஒன்றுமே இராது. இந்த உலகம் எல்லாம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் தெரிஞ்சா வேற ஒண்ணுமே இருக்காது. அப்படி உணர்ந்தவனுக்கு ஆசைதான் ஏது? அதனை அறிபவன் அதற்கு அந்நியமாக ஒருவன் இல்லாததால் அது அறியக்கூடாதது என்றும் மொழியலாயிற்று. இப்படியா அவர் சொல்லிட்டு வரும்போது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனை, அந்த சித்ரூபத்தை தான், அதனை அறிபவன் அதற்கு அந்நியமாக ஒருவன் இல்லாததால், அந்த சித்ரூபத்துக்கு அந்நியமா வேறொன்னு இல்ல, ஆனா அந்த சித்ரூபத்தை அறிபவன் ஒருத்தன் இருக்கான், அதை அறியக்கூடாதது என்று மொழியலாயிற்று. இப்படி சொல்றார். இவ்விதம் சாஸ்திரங்கள் கூறியபடி அந்த பரத்தை விவரித்தான். இந்த மாதிரி இந்த தபஸ்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறாங்க. இப்ப கேட்ட உடனே இப்ப அந்த தபஸ்வியானவன் இதுக்கு பதில் சொல்றாங்க. அஷ்டவக்ராரகியன்னு கேட்டு தபஸ்வினி மீண்டும் சொல்லுகிறாள், முனிகுமாரா, நீ யதார்த்தத்தா சொன்னது எல்லோருக்கும் சம்மதம் தான். நீ சொன்ன பதில் எல்லாம் கரெக்ட் தான். நீ பரோட்சமா நீ அதை என்ன எப்படி எப்படி படிச்சு இதுக்குதான் இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர். இப்ப நேற்று கிளாஸ் எடுக்கும்போது இந்த ஸ்லோகத்துக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அந்த ஸ்லோகத்துக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க. அந்த பதில்லாம் அதுலதான் இருக்குது. அதை மனப்பாடம் பண்ணி அழகா சொல்லிடுறீங்க, இல்ல அதை படிச்சு சொல்லிடுறீங்க. அதை நான் கேட்கல. புரியுதுங்களா? அதுல என்ன ஆழமா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய சாரம் என்ன, அது உனக்கு உணர்ந்திருக்கியா, அனுபவம் ஆயிருக்கியாங்கிற கேள்விக்குதான் இங்க ட்விஸ்ட் வைக்க போறாங்க. அதனை அறிபவன் இல்லாததால் அதனை அறியக்கூடாதது என்றும், அதனை அறிந்தால் அழியாத அமிர்தத்துவம் அடையலாம் என்றும் நீ மொழிந்தது முன்னுக்கு பின்னாக இருக்கிறது. அதை அறிய முடியாதுன்ற, அதனை அறிபவன் ஒருத்தன் இருக்கிறான்ற, முன்னுக்கு பின்னா சொல்றிய நீ சொல்லக்கூடிய வாதம் ரெண்டு மேட்சே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, முன்னுக்கு பின்னாக விரோதமாக இருக்கின்றது, அது எப்படி அறியக்கூடாதது என்றால் ஒருபோதும் அது அறியப்பட முடியாது. இப்ப அதனால அதை தெரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயம்னா எப்பொழுதும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படித்தானே இருக்க முடியும்? இல்ல தெரியக்கூடிய விஷயமா இருந்தால் தெரிகிறவன் ஒருத்தன் இருக்கணும், தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் இருக்கணும். அதனை இல்லை என்றே சொல்ல வேண்டும். இருக்கிறது என்றால் அறியக்கூடியது என்றும், அப்பொழுது அறியக்கூடாதது என்று சொல்லலாகாது. அறிய முடியும்னா எல்லாராலையும் அறிய முடியும், நம்மளாலையும் அறிய முடியும்னு சொல்லணும். அதை ஏன் திருப்பி நீ அறிய முடியாததுன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வர? அப்ப அறிய முடியாதுன்னா அது அறியவே முடியாதுன்னு தான் சொல்லணும். அறிய முடியும்னு ஏன் சொல்ற? ஏன் நீ மாத்தி மாத்தி பேசுற அப்படின்னு அந்த தபஸ்வியானவள் கேட்கிறார். ஆகையினால் ஏ விப்ரரே, நீ சாஸ்திரங்களை பரிச்சயத்தின் மேல் விவரித்தாயே அன்றி சுயமாய் அறிந்தவன் அல்ல. இங்கதான் வைக்கிறாங்க ட்விஸ்ட். நீ பதில் சொன்னதெல்லாம் கரெக்ட், ஆனா நீ சொன்ன வார்த்தையிலிருந்தே உன்னை பிடிச்சு நான் கேட்கும் போது நீ படிச்சுட்டு அப்படியே சொன்னியே தவிர உனக்கு அனுபவபூர்வமா நீ சொன்ன மாதிரி தெரியலையே. நீ அதை என்ன பண்ணிருக்க? பரிச்சித்தமாய் விவரித்தாயே என்று சுயமாய் அறிந்தவன் அல்ல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது அப்ரோக்ஷமாக கிரகித்தவன் அன்று, அது அனுபவபூர்வமாக நீ உணர்ந்தவனான்னு பார்த்தா கிடையாது. நீ கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நீ படிச்சது, மனப்பாடம் பண்ணது, உனக்கு சொல்லி கொடுத்தது, பல சாஸ்திரங்களை படிச்சத அந்தந்த கேள்விக்கு நம்ம எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின் எழுதுற மாதிரி, ஓகே பிரம்மானா என்ன, விஷ்ணுனா என்ன, இரண்ய கர்ப்பன்னா என்ன, அப்படின்னு இந்திரியங்கள்னா என்ன, மாயைனா என்னன்னா அதுக்கு அப்படி அப்படியே பதில் சொல்லிடுறோம். ஆனா அதுக்குள்ள அதனுடைய விஷயத்த நீ என்ன உணர்ந்திருக்கிற அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி நீ உணரல அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யக்ஷமான எல்லா பிரதிபிம்பங்களையும் நீ பார்த்தவனாக இருந்தும் கண்ணாடியே நீ அறியவில்லை. நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டா இருந்தாலும் இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் நீ சொல்ற, கண்ணாடியை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. புரியுதுங்களா? நீ ஆன்சர்லாம் கரெக்டா பண்ற, ஆனா அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே, நீ அறியவில்லையே. அது என்ன காரணம்? ஜனகராஜன் முன்னிலையில் சபையில் இருந்து முன்பின் பொருந்தாத வார்த்தைகளை இவ்வாறு மொழிந்ததனால் நீ அவமதிப்பு அடைந்திருப்பதை உனக்கு தோன்றவில்லையா? அதாவது நீ சொன்ன வார்த்தைக்கு நீ சொன்னதுக்குமே மேட்ச் ஆகலங்கும் போது நீ தப்பு தப்பா சொல்றிய, அது உனக்கு என்ன சொல்றது, உனக்கு அவமரியாதையா தோணலையா? அவருடைய சபையை நீ அவமதிக்கலையான்ற மாதிரி அவர் கேட்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டனர் கொஞ்ச நேரம் வெக்கத்திலையும், வெக்கன்னு சொல்லக்கூடியது அந்த நமக்கு பதில் தெரியலையே, நமக்கு புரியலையே, நம்ம இவ்வளவு படிச்சு நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இவங்க கேட்கறதுக்கு நமக்கு பதில் வரலையே, நமக்கு அனுபவபூர்வமா நம்மளால சொல்ல முடியலையே அப்படின்னு அவரு அந்த ஒரு தலை குனிந்து அவர் அப்படியே பாக்குறாராம். நல்லது, ரொம்ப சந்தோஷம்.